பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்க கூட பேசுகிறார்ல. உலகத்தில் யார் நமக்கு ஆறுதல் சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற ஒரு ஆறுதலையும் ஒரு சமாதானத்தையும் உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது. அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் காணப்படுகிறது. இந்த உலகத்தில் என்னை எல்லோரும் அற்பமாக நினைக்கிறாங்க பாஸ்டர், என்னை ஓரங்கட்டுறாங்க பாஸ்டர், என்னை ஒதுக்குறாங்க. என் வாழ்க்கையில் நான் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு மகனாக காணப்படுகிறேன். என்னால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, என்கிட்ட காசு பணம் இல்லை, என்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அங்கலாய்க்கிறோம். இன்னைக்கு உங்களை பலப்படுத்துவதற்கு தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. 1 கொரிந்தியர் 1:28 உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற விதம் வித்தியாசமானது. ஆண்டவர் ஒரு மனிதனை எப்படி தெரிந்து கொள்கிறார்னா, இல்லாதவனை, ஒன்றுமே இல்லாதவனை, உலகத்திலே மனிதர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். இப்போ சொல்லுங்க, நீங்க எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. ஏன்னா உங்ககிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, சொத்து சுகம் இல்லை, வசதி இல்லை, அழகு இல்லை, எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் யார் தெரியுமா? அவர் தெரிந்து கொண்டே அவருடைய பிள்ளைகள். இந்த உலகத்தில் இத்தனை கோடி ஜனங்க இருக்கும்போது ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாரே, உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் தைரியமாக சொல்லுங்க, எனக்கு எது இருக்குதோ இல்லையோ என் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்களேன். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம். அந்த அற்பமான உங்களை எண்ணியும் தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன். எத்தனையோ நேரம் அவமானப்பட்டிருக்கிறேன், ஒதுக்கப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் அநேக அவமானங்களை சந்தித்திருக்கிறேன். ஆமென். இந்த ஊழியத்தின் பாதையில் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறேன், உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என்னை அழைத்தவர் என்னை தெரிந்து கொண்டார் என்பதை நான் மறந்து போகவில்லை. ஆகையால் தான் இன்றைக்கு கர்த்தர் அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். பாஸ்டர், நீங்கள் பேசும்போது எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது, நீங்கள் சொல்கிற வார்த்தை அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நடக்குது என்று சொல்லும் பொழுது நான் என் ஆண்டவரை துதிக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒன்றுக்கும் தகுதி இல்லாத இந்த குப்பையை கூட கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றால் உங்களை தெரிந்து கொள்வதற்கு அவர் எவ்வளவு மேன்மை உள்ளவராய் இருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டார். கணவனுக்கு முன்பாக, பெற்றெடுத்த தகப்பன் தாய்க்கு முன்பாக லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டார். கூச்ச பார்வை உடையவள், உதாசீனப்படுத்தப்பட்டார், ஓரங்கட்டப்பட்டார். ஒரு மனுஷிக்குரிய எந்த மரியாதையும் அவளுக்கு கிடைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவளுக்கு குழந்தையை கொடுத்தார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, அற்பமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நீங்கள் அற்பமாக எண்ணப்படுறீங்களா? உதாசீனப்படுத்தப்படுறீங்களா? உங்கள் சொந்த குடும்பத்தால் ஓரங்கட்டப்படுறீங்களா? கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை ஏளனமாக பார்க்குறாங்களா? ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏசப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. உங்களை அவர் தெரிந்து கொண்டார். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? தைரியமாக இருங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஒன்றுமே இல்லாத என்னை நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றின்னு சொல்லி அவரை துதிங்க. அவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாருங்க, கவலைப்படாதீங்க. ஜெபமில்லாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, அற்பமானவைகளையும் இல்லாதவைகளையும் நீர் தெரிந்து கொண்டதுக்காக நன்றி. அந்த வகையிலே இந்த வார்த்தை கேட்கிற எங்களையும், இதை ஆண்டவரை பேசுகிற அடியேனையும் நீர் தெரிந்து கொண்டதுக்காக நன்றி. உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.